வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். தேசிய அளவில் அரசின் முயற்சிகளால் மருத்துவம் பெறுவதற்கான மக்களின் செலவு குறைந்துள்ளது. ஜார்க்கண்ட் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு. பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கும் அதிமுகவின் முடிவு மிக மிக தவறானது என்று சீமான் கருத்து. குடிவாரியான கணக்கீடு நடத்தி அனைத்து சாதியினருக்கும் விகிதாசாரப்படி இடப்பகிர்வு வழங்க கோரிக்கை. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் நடப்பதற்கான கள நிலவரம் தமிழகத்தில் இல்லை என்று திருமாவளவன் கருத்து. திரைப்படங்களில் நடிப்பவர்களை தலைவர்களாக தேர்ந்தெடுக்கும் சூழல் இல்லை என்றும் பெருமிதம். ஈரானிலிருந்து 7 மாதங்களில் 15 லட்சம் ஆப்கானியர்கள் வெளியேற்றம். இஸ்ரேலுக்காக உளவு பார்த்ததாக ஆப்கானியர்கள் மீது அதிரடி குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே 336 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மத்திய சிறைச்சாலை கட்டும் திட்டம். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி மூலமாக அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இனி விரிவான செய்திகளை காணலாம். தேசிய அளவில் அரசின் முயற்சிகளால் மருத்துவம் பெறுவதற்கான மக்களின் செலவு குறைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் தியோகரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது தேசிய அளவில் அரசின் முயற்சிகளால் நலவாழ்வு தொடர்பான மக்களின் செலவுகள் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பெரிய மருத்துவ நிறுவனங்களின் மருத்துவர்கள் அமைப்பு முறைகளும் தனிப்பட்ட முறைகளும் இதில் சிறப்பான பங்காற்றுவதாகவும் திரௌபதி முர்மு தெரிவித்தார். பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கும் அதிமுகவின் முடிவு மிக மிக தவறானது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் சீமான் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் சாதி அரசியல் உள்ளதாக சீமான் தெரிவித்தார். பாஜகவுடன் கூட்டணி என்று அதிமுக எடுத்திருக்கும் முடிவு மிக மிக தவறானது என்றும் அவர் குறிப்பிட்டார். குடிவாரியான கணக்கீடு நடத்தி அனைத்து சாதியினருக்கும் அவரவர் விகிதாசாரப்படி இடப்பகிர்வு வழங்க வேண்டும் என்றும் சீமான் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சொல்வது போல் 1967, 1977 ஆண்டுகளில் நடந்தது போன்ற மாற்றம் 2026 நடப்பதற்கான கள நிலவரம் தமிழகத்தில் இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் திருமாவளவனிடம் 2026 சட்டமன்ற தேர்தல் 1967 மற்றும் 1977 ஆண்டுகளில் நிகழ்ந்ததை போன்ற மாற்றத்தை உருவாக்கும் என்று விஜய் கூறியது பற்றி செய்தியாளர்கள் வினவினர். அதற்கு பதிலளித்த அவர், தமிழ்நாட்டின் கள நிலவரம் இப்போது அப்படி இல்லை என்றுள்ளார். எம்ஜிஆர் காலத்தில் இருந்ததை போன்ற சூழல் தமிழ்நாட்டில் இப்போது கிடையாது என்றார். திரைப்படத்தை நம்பி தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்று விமர்சித்த காலம் மாறி போய்விட்டதாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஈரான் அரசு தனது நாட்டிலிருந்து 15 லட்சம் ஆப்கானியர்களை வெளியேற்றியுள்ளது. அவர்களில் சிலர் இஸ்ரேலுக்காக உளவு பார்த்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சியை பிடித்தபோது அங்கிருந்து லட்சக்கணக்கானோர் ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் புலம்பெயர்ந்தனர். அதைவிட அதிகமானோர் அண்டை நாடான ஈரானில் அடைக்கலம் புகுந்தனர். இந்நிலையில் ஈரானில் உள்ள ஆப்கான் அகதிகள் இஸ்ரேலுக்காக உளவு பார்ப்பதாக அந்நாட்டு அரசு குற்றம் சாட்டியுள்ளது. இவ்வகையில் இந்த ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து 7 மாதங்களில் 15 லட்சம் ஆப்கானியர்களை ஈரானை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளதாக ஐநா அகதிகள் முகமை தெரிவித்துள்ளது. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 9,18,000 பேர் ஈரானிலிருந்து ஆப்கானிஸ்தானில் மீண்டும் குடியேறியுள்ளதாக தாலிபான் அகதிகள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து அணியுடனான 5வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 204 ரன்கள் எடுத்துள்ளது. இந்திய கிரிக்கெட் அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் செய்து 5 கிரிக்கெட் டெஸ்ட் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. 5வது டெஸ்ட் லண்டன் ஓவல் மைதானத்தில் நேற்று தொடங்கியது. இதில் இந்திய அணி முதலில் விளையாடியது. முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் 6 விக்கெட் இழப்பிற்கு 204 ரன்கள் எடுத்திருந்தது. கருண் நாயர் 52 ரன்களுடனும் வாஷிங்டன் சுந்தர் 19 ரன்களுடனும் களத்தில் நின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே 336 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள புதிய மத்திய சிறைச்சாலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி மூலமாக அடிக்கல் நாட்டி வைத்து பணிகளை தொடங்கி வைத்தார். மதுரை அரசரடியில் செயல்பட்டு வரும் மத்திய சிறைச்சாலையில் கைதிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் போதிய இடவசதி இல்லை. இதனால் சிறைச்சாலையை வேறு இடத்திற்கு இடமாற்றி செய்து கூடுதல் வசதியுடன் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்து வந்தது. இந்நிலையில் மேலூர் அருகே செம்பூரில் 89 ஏக்கர் பரப்பளவில் புதிய மத்திய சிறைச்சாலை அமைப்பதற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டது. 336 கோடி மதிப்பீட்டில் புதிய மத்திய சிறைச்சாலை அமைப்பதற்கான கட்டுமான பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி மூலம் தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டி வைத்தார்.
அடிக்கல் நாட்டு விழாவில் மதுரை சிறைத்துறை டிஐஜி முருகேசன், மதுரை சிறைத்துறை துணை கண்காணிப்பாளர் சதீஷ்குமார், மேலூர் வட்டாட்சியர் செந்தாமரை உள்ளிட்ட ஏராளமான அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நீதிபதி சுவாமிநாதனுக்கு எதிராக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் அளித்த புகார் மனு சமூக வலைதளங்களில் வெளியாகிய நிலையில் இந்து அமைப்புகளால் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தெரிவித்துள்ளார். மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாயிடம் வழங்கிய புகார் மனு சமூக வலைதளங்களில் வெளியாகியது. இதனைத் தொடர்ந்து அவர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் விசாரணைக்காக நேரில் ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பப்பட்டது. இதையடுத்து மதுரை திருப்பரங்குன்றம் சாலையில் உள்ள சைபர் கிரைம் அலுவலகத்தில் விசாரணைக்காக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் நேரில் ஆஜராகிறார். சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற விசாரணைக்கு பிறகு வாஞ்சிநாதன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது உச்சநீதிமன்ற நீதிபதியிடம் புகார் மனுவை ரகசியமாக வழங்கிய நிலையில் அதை சமூக வலைதளங்களில் வெளியிட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். பாஜக, RSS அமைப்புகளை சேர்ந்தவர்கள் சமூக வலைதளங்களில் தன்னை பற்றி அவதூறாக கருத்துக்களை பதிவு செய்து வரும் நிலையில் தனது உயிருக்கு ஆபத்து உள்ளதாக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தெரிவித்துள்ளார். இரத்த கசிவால் பாதிக்கப்பட்ட 13 வயது சிறுமிக்கு மதுரை மீனாட்சி மருத்துவமனையின் மருத்துவர்கள் பயாலஜிக்கல் தெரபி கொடுத்து இரத்த கசிவை நிறுத்தி சாதனை படைத்தனர். இரத்த கசிவால் பாதிக்கப்பட்ட 13 வயது சிறுமி மதுரை மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நரம்பியல் சிகிச்சை துறை தலைவர் விஜயானந்த், அறுவை சிகிச்சை துறை தலைவர் செல்வம் முத்துக்குமரன், செந்தில்குமார், ஜபர்லின், ஸ்னேகா, கௌதம் சுன்சா ஆகியோர் பங்கேற்று சிறுமிக்கு ஹோல் எக்ஸோம் சீக்வென்சிங் எனப்படும் பயாலஜிக்கல் தெரபி கொடுத்து இரத்த கசிவை நிறுத்தினர். இது தொடர்பாக நரம்பியல் சிகிச்சை துறையின் முதுநிலை மருத்துவர் நரேந்திரன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது சிறுமிக்கு ஹோல் எக்ஸோம் சீக்வென்சிங் எனப்படும் அதிநவீன மரபியல் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது என்றும் அடலிமுமாப் என்ற உயிரியல் மருந்தை செலுத்தி அரிப்பு மற்றும் வீக்கத்தை சரி செய்து இரத்த தட்டுகள் நிலைநிறுத்தப்பட்டது எனவும் இச்சிகிச்சை தொடங்கியதிலிருந்தே நோயாளிக்கு இரத்த கசிவு ஏற்படவில்லை எனவும் தெரிவித்தார். கடனை வாங்கியாவது தனியார் பள்ளிகளில் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என சென்னையில் உள்ள பெற்றோர்கள் நினைப்பதாக பள்ளிக் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சென்னை புரசைவாக்கத்தில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் சென்னை மாவட்ட தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களின் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட தலைமை ஆசிரியர்கள் தங்கள் பள்ளியில் செயல்படுத்தப்படும் கற்பித்தல் நடைமுறைகள் குறித்து விளக்கினர். இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், பிற மாவட்டங்களை விட அதிகமான தனியார் பள்ளிகள் சென்னையில்தான் உள்ளதாகவும் கடனை வாங்கியாவது தனியார் பள்ளிகளில் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என சென்னையில் உள்ள பெற்றோர்கள் நினைப்பதாகவும் தெரிவித்தார். தனியார் பள்ளிக்கு சென்றது போக மீதம் இருக்கின்ற மாணவர்கள்தான் அரசு பள்ளிகளை தேடி வருவதாக அவர் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கவுண்டன்யா ஆற்றங்கரையில் திடீரென வைக்கப்பட்ட மாரியம்மன் சிலையை வருவாய்த்துறையினர் அகற்றினர். குடியாத்தம் கவுண்டன்யா ஆற்றங்கரையின் ஓரம் 30 ஆண்டுகளாக முத்துமாரியம்மன் சிலை வைத்து அப்பகுதி மக்கள் வழிபட்டு வந்துள்ளனர். இதனிடையே கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஆற்றங்கரையில் உள்ள நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை வருவாய்த்துறையினர் அகற்றிய போது முத்துமாரியம்மன் ஆலயத்தையும் அகற்றினர். இப்போது ஆடி மாதம் என்பதால் அந்த பகுதியை சேர்ந்த சிலர் திடீரென அம்மன் சிலையை ஆற்றங்கரையில் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்தனர். இதனை அறிந்து அங்கு வந்த வட்டாட்சியர் பழனி தலைமையிலான வருவாய்த்துறை, நீர்வளத்துறை, காவல்துறை அதிகாரிகள் நீர்நிலை ஓரங்களை ஆக்கிரமிக்க கூடாது என்று மக்களிடம் தெரிவித்தனர். இதனால் அப்பகுதியை சேர்ந்தவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அனுமதியின்றி ஆற்றங்கரையில் வைக்கப்பட்ட சிலையை வருவாய்த்துறையினர் எடுத்து சென்றுள்ளனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் 2.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாநில வரி அலுவலகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வழியாக திறந்து வைத்தார். தாராபுரத்தில் 4520 சதுர அடி பரப்பளவில் 2.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வரி அலுவலகம் கட்டப்பட்டுள்ளது. இந்த கட்டடத்தை சென்னை தலைமை செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்தார். அப்போது தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கயல்விழி ஆகியோர் நேரில் பங்கேற்றனர். மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாரணவரை உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். இத்திறப்பு விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் கார்த்திகேயன், திருப்பூர் வணிக வரி இணை ஆணையர் கார்த்திகேயனி, நுண்ணறிவு இணை ஆணையர் விமலா, கோட்ட துணை ஆணையர்கள் மைத்திலி, பொன்னுசாமி, சோபனா, நல்லரசி, தாராபுரம் கோட்டாட்சியர் பெலிக்ஸ் ராஜா, மாநில வரி அலுவலர் தியாகராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிமுக பிரச்சார கூட்டத்திற்கு வந்த எடப்பாடி பழனிசாமி
குமரன் சேதுபதியின் மகன் நாகநாத சேதுபதியை சந்தித்தார். இதையடுத்து அவர் கைத்தறி நெசவாளர்கள், மீனவர்கள், விவசாயிகள், பட்டதாரி ஆசிரியர்கள், கால்நடை வளர்ப்போர் ஆகியோரை நேரில் சந்தித்து கலந்துரையாடினார். அவர்களின் அனைத்து கோரிக்கைகளும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்தார். நிகழ்ச்சியில் அதிமுக மாவட்ட செயலாளர் முனிசாமி, முன்னாள் அமைச்சர்கள் மணிகண்டன், உதயகுமார், மேற்கு ஒன்றிய செயலாளர் முருதுபாண்டியன், நகர செயலாளர்கள், மாணவர் நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரையில் கதர் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் காதி மாரத்தான் மற்றும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. மதுரையில் கதர் பற்றிய விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கத்தில் மதுரை மண்டல அலுவலகம் சார்பில் காதி மாரத்தான் மற்றும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. மாரத்தான் ஓட்டத்தை கதர் ஊரக தொழில்கள் ஆணையத்தின் தலைவர் மனோஜ்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் பொறுப்பு பதிவாளர் ராமகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். பின்னர் மாரத்தானில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் மற்றும் தனியார் கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு கதர் பற்றிய விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தினர். இதையடுத்து கல்லூரி வளாகத்தில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு குருதி கொடை வழங்கினர். இவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் மதுரை கதர் ஊரக தொழில்கள் ஆணையத்தின் அலுவலர்கள், சர்வோதய சங்க நிர்வாகிகள், கல்லூரி முதல்வர் கோமதி, நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் மஹிமா ஆகியோர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலியில் கவின்குமார் கொல்லப்பட்டதை கண்டித்து சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வாழப்பாடி பேருந்து நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினர். குற்றவாளிகளை உடனடியாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று முழக்கங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை செயலாளர், கலை இலக்கிய பேரவை வீர ஆதித்யன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கல்பகனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சமூக நல்லுறவு விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. ஆத்தூர் அருகே கல்பகனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயில் உத்தரவின்படி விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இந்த விளையாட்டுப் போட்டியில் கல்பகனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு காவல்துறையினர் சமூக நல்லுறவு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இப்போட்டியினை ஆத்தூர் ஊரக காவல் உதவி ஆய்வாளர் சகுந்தலா தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் பள்ளியின் தலைமை ஆசிரியர், இருபால் ஆசிரியர் பெருமக்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த பொலகுணத்தில் கோட்டாட்சியர் ராஜ்குமார் தலைமையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமினை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், சட்டப்பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி ஆகியோர் ஆய்வு செய்தனர். இதையடுத்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரையாற்றினர். இம்முகாமில் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் ஆறுமுகம் மற்றும் பல்வேறு துறை அரசு அதிகாரிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய அளவில் அரசின் முயற்சிகளால் மருத்துவம் பெறுவதற்கான மக்களின் செலவு குறைந்துள்ளது. ஜார்க்கண்ட் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு. பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கும் அதிமுகவின் முடிவு மிக மிக தவறானது என்று சீமான் கருத்து. குடிவாரியான கணக்கீடு நடத்தி அனைத்து சாதியினருக்கும் விகிதாசாரப்படி இடப்பகிர்வு வழங்க கோரிக்கை. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் நடப்பதற்கான கள நிலவரம் தமிழகத்தில் இல்லை என்று திருமாவளவன் கருத்து. திரைப்படங்களில் நடிப்பவர்களை தலைவர்களாக தேர்ந்தெடுக்கும் சூழல் இல்லை என்றும் பெருமிதம். ஈரானிலிருந்து 7 மாதங்களில் 15 லட்சம் ஆப்கானியர்கள் வெளியேற்றம். இஸ்ரேலுக்காக உளவு பார்த்ததாக ஆப்கானியர்கள் மீது அதிரடி குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே 336 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மத்திய சிறைச்சாலை கட்டும் திட்டம். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி மூலமாக அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.